வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத்ஸ் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். கொழுக்கட்டை பண்ணுறப்போ விதவிதமாக பண்ணலாம். ஒன்று ஊற வச்சு மேல் மாவு அரைச்சி புரட்டலாம். இன்னொரு விதம் மாவை புரட்டுறப்போ தண்ணியை அளந்து சூடு பண்ணிவிட்டு அதில் மத்தியில் அதை உப்பு எண்ணெய் விட்டுட்டு மத்தியில் மாவை கொட்டிட்டு நம்ம கரண்டி காம்பை குத்தி வச்சுட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அப்புறம் கலந்து பண்ணுறது. இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு நம்ம ரெடி மிக்ஸ் ரெடியாக கொழுக்கட்டை மாவு கடைகளில் கிடைக்குது இல்லையா, அது கொஞ்சம் வறுத்த மாவு. இதை உபயோகித்து மேல் மாவு புரட்டுங்கிறது மிக சுலபம். அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொழுக்கட்டை மேல் மாவு செய்யும் முறை, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கும் கொழுக்கட்டை அரிசி மாவு 1 கப் அளவு, உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ இந்த கொழுக்கட்டை மேல் மாவு ரெடியாக கடைகளில் கிடைக்கிறது நம்ம அளந்து வச்சுக்கணும். 1க்கு 1.25 தண்ணிங்க, 1க்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமான முறையை சொல்லித்தரேன். நம்ம தேவையான அளந்த மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம், ஒரு அகலமான கிண்ணத்தில். ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் உப்பு கொஞ்சம் குறைச்சி போடணும், இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உப்பு குறைச்சி சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி அளந்து வச்சுருக்கோம். இந்த அளந்த தண்ணியை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நம்ம கையில் கரைக்கணும். இந்த முறையில் செய்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் செய்கிறது ரொம்ப சுலபங்க. கட்டி தட்டாமல் இருக்கும். மாவை கலக்கிற விதம் பார்த்துக்கோங்க. 1க்கு 1.25 தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாவு யூஸ் பண்ணுறப்போ. எங்கள் வீட்டிலே பண்ணிருந்தால் கழுவி உலர்த்தின மாவு இதை லேசாக வறுத்து வச்சுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் தண்ணி பிடிக்கும். தண்ணியை அளந்து வச்சுக்கிட்டாப்புல நம்ம கையில் எடுக்கிறப்போ இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீமாக இப்படி விழுது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும் மாவு கரைச்சா. நம்ம தோசை மாவெல்லாம் கரைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கரைச்சிக்கணும். இப்போது இதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 இல்லைன்னா 1.25 டீஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுனாக்கா அதில் போட்டு நம்ம கலந்துகிட்டே இருந்தால் கெட்டிப்படும். இப்போ இந்த ஒரு நான்ஸ்டிக் கடாய் மாதிரி வச்சுக்கோங்க அடுப்பில். இப்போ நம்ம இந்த கரைச்ச மாவு உப்பு எண்ணெய் சேர்த்து கரைச்ச மாவு இதில் ஊற்றிக்கிறோம். இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தாக்க அப்படியே கெட்டிப்படும். நீங்கள் நான்ஸ்டிக் வீட்டில் இல்லைனாக்கா அடி கனமான ஒரு பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இல்லைன்னா வானலி எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம். நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் சுலபமாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிளற முடியாது. இதில் 1.5 கப் அளவு இருந்தால் கூட நம்மளால் கிளற முடியும். கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டிப்படும். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே மாவு வெந்துடும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டிப்படணும். நல்லா கொஞ்சம் பளபளன்னு வேகணும். அந்த வேகிற வரைக்கும் நல்லா குறைச்சி தணல் வச்சுக்கோங்க. இல்லை அடியில் எங்கேயும் ஒட்டாதபடி பார்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கடையில், அதிகமாக விட வேண்டாம். இது நல்லா கெட்டிப்பட்டதுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷம் நம்ம கலந்து இறக்கணும். இங்கே கையில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உருட்டை வரணும், பளபளன்னு இருக்கணும், மாவு பச்சையாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கடாய் சூடாக இருந்ததுனாக்க கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அதில் வச்சுருந்து நம்ம கையை கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கிட்டு அதில் அந்த சூட்லேயே நம்ம கையில் கொஞ்சம் பிசைஞ்சோன்னாக்கா கொஞ்சம் நல்லா வந்துடும் மாவு. இதை புரட்டி எடுத்துனதுக்கப்புறம் நல்லா பிசைறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கையில் ஒட்டலை, இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடில் நம்ம இருக்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கலந்து கொடுக்கணுங்க. கை பொடுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பிசையணும். கையில் தொட்டிங்கன்னா பாருங்கள் பச்சையாக கிடையாது, மாவு ஒட்டலை. பாருங்கள், இந்த பாத்திரம் இன்னும் கொஞ்சம் இளம் சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நம்ம இப்படி கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இதை நல்லா பிசையணும். மாவுனுடைய பதம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தளராக இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வேகாமல் இருந்த மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். இந்த சூட்லேயே நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு 2-3 நிமிஷம் மாவு உங்களுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். எவ்வளோக்கு மாவு நல்லா பிசுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கொழுக்கட்டை உடையாமல் வரும். இந்த மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம மேல் மாவை புரட்டி வச்சுக்கிட்டாக்க நம்ம உண்டிகை, தாளிகை, அப்புறம் விதவிதமான இனிப்பு கொழுக்கட்டை, மோதகம் எது வேணால் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு தயார். எப்போவுமே இதை ஈரத்துணி கொண்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம பூரணமெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு மேல் மாவை. இதை
ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. இந்த மேல் மாவு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த மேல் மாவு தயாரிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் வந்து யார் வேணால் செய்யலாம். கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவே இதுக்கு போதுமானது. கொழுக்கட்டை இஸ் வெரி ஃபேமஸ் இன் சவுத் இந்தியா, எஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் விநாயகர் சதுர்த்தி, but we prepare it for so many other festivals also. Using ready-made rice flour, that is kodukkattai flour, we can prepare this dish. This is outer dough, very simple way, in a very simple way. We have to use the correct measurement of water. For 1 cup of heaped cup of flour, use 1 1/4 cup of water and little salt, 1 teaspoon of oil. Mix everything together and then you use a non-stick pan and then keep stirring until it turns very thick. You have to touch and see that it doesn't have any, it doesn't stick to your hands. Allow that to come to room temperature or it has to become lukewarm. You should touch when it should be warm when you touch. You have to knead it properly and your outer dough is ready. Using this as the outer dough, we have to prepare many kodukkattai. Different stuffings are used.